Hi friends, welcome to மண்வாசம் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிம்பிளான கேக் ரெசிபி தாங்க. அது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா அரை கப்பு சர்க்கரை. 1 கப்பு மைதா மாவுக்கு அரை கப்பு சர்க்கரை எடுக்கணுங்க. அது கூடவே 1/4 கப்பு சமையல் எண்ணெய். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, கூடவே ஒரு பிஞ்சு உப்புங்க, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அரை டீஸ்பூன் சமையல் சோடாங்க. இது கூடவே எந்த கப்பில் மாவு எடுத்துமோ அதே கப்பில் 1 கப்பு பால் எடுத்துக்கணுங்க. காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க இது. அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் ஒரேடியாக சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரே டைரெக்ஷனில் கலக்குங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு சேர்க்குறேங்க. கொக்கோ பவுட்ரு சேர்க்காத கூட நீங்கள் கேக் பண்ணலாம். நான் அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. அது சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. குழந்தைங்களுக்கு இந்த சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குங்க. அதனால் நான் கொக்கோ பவுட்ரு சேர்த்து நான் செய்கிறேன். நீங்கள் இல்லாத பட்சத்தில் அதை கூட விட்டுடலாங்க. இப்போ நம்ம ஒரு கரண்டி எடுத்து அதை இட்லி பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க. நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயில் அதில் தடவி விட்டுருங்க. ஏன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க, தடவி வச்சு இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போ மாவு அதில் ஊற்றும்போது 3/4 பாகம் ஊற்றுங்க. ஏன்னா கேக்கு வெந்ததுக்கப்புறம் அது நல்லா எழும்பி வரும். அப்போ அதனால் நீங்கள் 3/4 பாகம் மட்டும் ஊற்றிக்கிங்க. ரொம்ப சிம்பிளான கேக்குங்க, யார் வேணாலும் செய்யலாம், சுவையாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, ஊற்றியாச்சு. நம்ம இப்போ கேஸில் வச்சுக்கலாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கனமான வானல் வச்சுக்கோங்க. அதில் மணல் சேர்த்துக்குங்க. மணல் நல்லா சூடு ஏறினதும் நம்ம ஊற்றி வச்சுருக்கிற அந்த இட்லி பாத்திரத்தில் இருக்கிற கேக் பேட்டரை வச்சிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே பாதாம், முந்திரி, எந்த ஒரு ட்ரை ஃப்ரூட் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சின்ன சின்னதாக பொடியாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இந்த கேக்கு. அவ்வளோதாங்க, ஒரு 10 நிமிஷம் கழித்து கேக்கு நல்லா வெந்துடுதுங்க. இப்போ நல்லா வெந்துதான்றதுக்கு நம்ம செக் பண்ணுறது இது மாதிரி ஒரு குச்சி வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வந்ததுன்னா அந்த கேக்கு வெந்துடுதுன்னு அர்த்தங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சூப்பரான கேக்கு. இப்போ ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க. நம்ம எண்ணெய் தடவுறதுனால ஈஸியாக வந்துடுது பாருங்கள். ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். அவ்வளோதாங்க, நம்ம கொக்கோ பவுடர் சேர்த்தனால உங்களுக்கு இந்த கலரில் இருக்குது. நீங்கள் வெள்ளை கலரில் செய்யணும்னா நீங்கள் கொக்கோ பவுடரை அவாய்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் செய்யலாங்க. இந்த கேக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க, சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சாஃப்டான கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.